டே 200 பீஸ் அது என்னடா டிசைனா தளபதிக்கு எதிராக ஒவ்வொரு நாளும் சிந்திக்கிறீங்க. 2 நாளைக்கு முந்தி ஒரு உத்தரப்பிரதேசத்துல போய் ஒரு சங்கி பாயை பிடிச்சிட்டு வந்து 200 கொடுத்து இஸ்லாமியர்கள் எதிராக இருக்காங்க, தளபதி கூட டச் வச்சுக்க வேணாம்னு ஒரு ஃபத்வா ஒண்ணு விட்டீங்க. இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு கிறிஸ்டியன்கள்லாம் தளபதிக்கு எதிராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்ல இருந்து ஒரு அபிடவிட்ட தூக்கிட்டு வந்து காட்டுறீங்க. டே எங்க அபிடவிட்ட பார்த்தது இருக்கட்டும், கொப்பா போட்ட அபிடவிட்ல அதான்டா இருக்கு, ஒழுங்கா படிச்சுட்டு வந்து பேசுடா. அது மட்டும் இல்ல, டே அடுத்தவங்க போட்ட கோர்ட்ல போட்ட அபிடவிட் அது சுப்ரீம் கோர்ட்ல இருந்து எடுத்துட்டு வர்றீங்க. இதுவே ஒரு கிரிமினல் குற்றம், இதுக்கே உன் மேல நடவடிக்கை எடுக்கலாம் தெரியுமா? என்னடா சிறுபுலத்தனமா இருக்க. டே இந்திரகுமார் தேரடி, நீ ஒரு பால்வாடி பையன்டா, நீயும் மில்டனும் பால்வாடி பசங்க. டேய் பால் புட்டி, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, கொப்பா இருக்காரு, கொப்பாக்கும் கொப்பா. அவர் காலத்துல இவங்க RSS கூட கை கோத்துட்டாங்க. மகனுக்கு மகளுக்கு மாப்பிளைக்கு மருமகனுக்கு எல்லாம் போய் மந்திரி பதவிக்காக அத்வானி வீட்டுல படுத்து கிடந்தது, மோடியை கட்டி பிடிச்சி சிரிச்சு போஸ் கொடுத்தது, RSS தலைவர்கள் காலடியில கிடந்ததெல்லாம் மறந்துட்டீங்களா? உனக்கு அனுப்பி வைக்கிற போட்டோலாம் பார்த்து தெரிஞ்சுக்கடா. நல்லா படிச்சுட்டு வந்து தெளிவா பேசுடா, இல்லாட்டி வீட்டுல பெரியவங்க இருந்தா அனுப்பிச்சு வைங்க. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், 2026 தளபதியின் ஆட்சிக்கு வந்து இந்த இந்திரகுமார் திரடி மில்டன் போன்ற இந்த 200 OPS புலிகினி ஆட்டம் அழுகினி ஆட்டம் ஆடுறவங்களுக்கு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில கொண்டு விட்டு நல்ல புத்தி சொல்லி தரணும். மாற்றம் உறுதி, மறந்து விடாது.